நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்ற முந்தைய காணொலியின் நிறைவு இந்த காணொலி. வாக்கு தினத்தன்று அதிகாலையில் எழுந்தவுடன் என் எண்ணத்தில் ஓடியது, நாம் நேசித்த ஒருவரை வெறுத்து ஒதுக்கத்தான் வேண்டுமா? வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி இந்த இனத்தில் பரவி இருக்கும் ஒரு தீங்கு. இங்கு நமக்கு நாமே தானே எதிரியாக இருந்து நம்மை வீழ்த்தி இருக்கிறோம். இன்றும் இதுதானே தொடர்கிறது. தொடர வேண்டுமா? நாம் ஏன் நாம் தமிழரை மன்னிக்க கூடாது? மன்னிக்க முடிவு செய்தேன், மன்னித்தேன். இந்த நாம் தமிழர் பெற்ற 4% வாக்குகள் என்னை போன்ற மன்னித்த மாமனிதர்களின் வாக்கு என்றே நம்புகிறேன். திரு சங்கர் விஷயத்தில் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கொடுக்க தவறிய முடிவை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பேரானந்தம், பேர் மகிழ்ச்சி, இன்ப அதிர்ச்சி சொல்ல வார்த்தை இல்லை என்றே கூற வேண்டும். இந்த நாட்டில் எதுவுமே மாறப்போவதில்லை என்ற சோகமான மனோநிலைக்கு தள்ளப்பட்ட என்னை இந்த முடிவு உற்சாகப்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். காசுக்கு விலைக்கு போகிற மக்களை விட போகாதவர்கள் அதிகம் உள்ளனர் என்ற புள்ளி விவரம் இனிமையாக உள்ளது. இறுதியாக நான் கூற விரும்புவது, நீதியரசர்களே, நீங்கள் திருந்த வேண்டிய காலம் இது. சங்கர் விஷயத்தில் இந்த அரசு ஏன் ஒரு தனி மனிதரை இவ்வளவு சித்திரவதை செய்கிறது என்று சாடிய ஒரு நீதிபதியை தவிர மற்ற அனைத்து நீதிபதிகளும் வெக்கி நாணி குறுகி பதவி விலக வேண்டும். திரு சங்கர் விஷயத்தில் சுபம்.